சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி மதிப்பீடுகள். சித்திரம் எழுதியவர் ராஜபக்ஷா. இறைமகன் இயேசு இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் போதனைகளாலும் உவமை கதைகள் வழியாகவும் தம் செய்கைகளாலும் புதுமைகளாலும் மக்களுக்கு வாழ்க்கை நெறிமுறைகளை போதித்தார். அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இதோ. பிலிப்பு, என்ன யாக்கோபு? நம்ம போதகர் இன்னைக்கு அவர் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்காரு. எங்க போறாரு? எங்க போனா என்ன? இயேசுநாதர் எங்க போனாலும் நாம் அவர் கூட போகணும். அதுக்காகத்தானே நாம் அவர்களுக்கு சீடர்களா இருக்கோம். அதுக்குள்ள பிலிப்பு, எனக்கு பசிக்குது. ஓஹோ, ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. அவர் பாட்டுக்கு இப்படி வயல் வழியே நடந்து போய்கிட்டே இருந்தா எங்க போய் சாப்பிடுறது? இப்போ உனக்கு ஏதாவது சாப்பிடணும், அவ்வளவுதானே? ஆமா. கொஞ்சம் நெல்லு, கொஞ்சம் நெல்லு. என்ன பண்ண போற? பிலிப்பு, என்ன கதிரை பறிக்கிற? இந்தா, நல்லா முத்துன கதிரு. இத நல்லா கசக்கி சாப்பிடுவோம். கொஞ்ச நேரம் பசி தாங்கும். ஆமாமா, குடு சாப்பிடலாம். மத்தவங்களுக்கும் கொடுப்போம். குருவே, என்ன? இங்க பாருங்க, அந்த இயேசுவோட சீடர்கள் கதிரை கொய்து சாப்பிடுறாங்க. ஆமா, அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இன்னைக்கு என்ன நாள் குருவே? என்ன? ஆமா, ஓய்வு நாள். ஓய்வு நாள்ல அவரோட சீடர்கள் கதிர் கொய்து சாப்பிடுறாங்களா? மாட்டிக்கிட்டாரு அந்த இயேசு. வா, போய் கேப்போம். என்ன பண்றீங்க? கதிர் சாப்பிடுறாங்க. நீங்க அந்த இயேசுவோட சீடர்கள் தானே? ஆமா, அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? கதிரை கொய்து சாப்பிடுறீங்களே. பசியா இருந்தது, அதான் சாப்பிட்டோம். இன்னைக்கு ஓய்வு நாள். ஓய்வு நாள்ல கதிரை கொய்து சாப்பிட சொல்லித்தான் உங்க போதகர் சொல்லி கொடுத்தாரா? இல்ல இல்ல இல்ல, அது அவர் சொல்லல. அது நாங்க ஓய்வு நாள்னு தெரியும். ஓஹோ, ஓய்வு நாளுங்கிறதே தெரியாதோ? இல்ல, தெரியும் தெரியும். ஆனா மறந்து போச்சோ? இல்ல இல்ல, மறக்கல மறக்கல. என்ன தடுமாறுறீங்க இயேசுவோட சீடர்களே? சரி சரி, உங்க போதகர்கிட்டே போய் கேக்குறோம். பிலிப்பு, என்ன இது? இதுவா? நீ பசிக்குதுன்னு கேட்க போக, நான் கதிரை கொய்து கொடுக்க போக, கடைசியில இந்த பரிசேயர்கிட்ட மாட்டிக்கிட்டோமே. எதுலடா மாட்டுவாங்கன்னு நம்ம போதகர் பின்னாலேயே தானே அலையறாங்க. இவங்க போய் நம்ம போதகர்கிட்ட சொல்லி நம்மள என்ன செய்ய போறாங்களோ தெரியலையே. என்ன போதகரே, உங்களுக்கு என்ன வேண்டும்? எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம். அங்க பாருங்க, உங்க சீடர்கள் பண்ண வேலையை பாருங்க. என்ன அங்க நின்னுட்டு இருக்கீங்க? இங்க வாங்க, வந்து நீங்க என்ன பண்ணீங்கங்கறத சொல்லுங்க. ஆண்டவரே, பசியா இருந்ததுனால கொஞ்சம் கதிரை கொய்து சாப்பிட்டோம். கேட்டீங்களா? ஓய்வு நாள்ல செய்யத்தகாததை செய்திருக்காங்க உங்க சீடர்கள். இதுக்கு என்ன சொல்றீங்க? அவர் என்ன சொல்ல முடியும்? என்ன பேசாம அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்ததில்லையா? அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டது மட்டுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா? என்ன ரெண்டு பேரும் முழிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? போங்க, போய் வேலைய பாருங்கய்யா, போங்க. இறைமகன் இயேசுவின் வாழ்வில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் அவர் பரிசேயருக்கு கூறிய மறுமொழி இன்று நம் வாழ்விலும் பல சமயங்களில் பொருந்துவதாகவே இருக்கிறது. முத்துசாமி,
அடடே, துரையா, வாங்க வாங்க. என்ன இவ்வளவு தூரம் வீடு தேடி வந்திருக்கீங்க? ஆமா, நீங்க வீடு மாத்தி போனதுக்கு அப்புறம் நம்ம வீட்டு பக்கமே வர்றதில்ல. அதான் நானே உங்க வீடு தேடி வந்துட்டேன். சரி சரி, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஆ, உங்க பொண்ணு இளவரசி கிட்ட இருந்து ஏதாவது கடுதாசு வந்துச்சா? இளவரசியே இங்க வந்தாச்சு. அப்படியா? ஆ, என்ன சொல்றீங்க? என் பொண்ணுக்கு இங்கேயே டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சு. அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. 2 வருஷமா என் பொண்ணு அங்கேயே தனியா ஹாஸ்டல்ல கிடக்குறா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்ப இங்கேயே வந்து சேர்ந்துட்டா. சரி, அடுத்தாப்புல அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதுதானே? அதுக்காக தானே உங்களை பார்க்க வந்திருக்கேன். அப்படியா? ஆமாங்க, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான். உங்க பொண்ணு உள்ளூர்லயே வேலை பார்க்கறதா இருந்தா பேசி முடிச்சிடலாம்னு சொன்னீங்களே. ஆமாமா, இப்ப உங்க பொண்ணு இங்கதான் மாத்தலாய் வந்துருச்சுல்ல? ஆமாங்க, இனிமே நிரந்தரமா இங்கதான். சரி, நான் போய் அவங்கள பார்த்து பேசிட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன். முத்துசாமி, எப்படியாவது பேசி முடிச்சுட்டா நல்லது. சரிங்க, முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. துரை சார், துரை சார். அடடே, வாங்க முத்துசாமி, வாங்க. ஆ, என்ன உங்க பொண்ணு இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரல. சரி சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. உங்க பொண்ணை பத்தி மாப்பிள்ளை வீட்டுல பேசிட்டேன். ஆ, அவங்களுக்கு நான் சொன்ன வரைக்கும் பொண்ணு ஓகே தான். அப்படியா? உங்க குடும்பத்தை பத்தியும் சொல்லிட்டேன். ஆனாலும் இந்த சம்பிரதாயமா பொண்ணை பாக்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆ, அது எப்ப வச்சுக்கலாம், உங்களுக்கு எப்படி வசதின்னு சொன்னீங்கன்னா. அட, எங்க வசதி என்னங்க, எங்க வசதி இன்னைக்கு வரோம்னு சொன்னா அன்னைக்கு வச்சுக்க வேண்டியதுதான். முத்துசாமி, ஆ, இந்த சனிக்கிழமை வேணும்னா வர சொல்லுங்களேன். பொண்ணுக்கு லீவ் தான், வீட்டிலே தான் இருப்பா. அப்படியா? நான் அந்த மாப்பிள்ளை கிட்ட கேட்டேன். ஆனா இந்த சனிக்கிழமை அவருக்கு ஏதோ வேலை இருக்கா. ஆ, வர வெள்ளிக்கிழமை, அதாவது அடுத்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் வர சொல்லட்டுமா? ஓ, வர சொல்லுங்களேன். இந்த வாருங்க முத்து, நீங்க எப்ப சொன்னாலும் நாங்க தயாரா இருக்கோம். சார் சார் சார். என்ன, வீட்ல யாரும் இல்லையா? சத்தத்தே காணோம். அதானே, வீடு திறந்துதான் இருக்கிற மாதிரி இருக்கு. வாங்க உள்ள போய் பாத்துருவோம். சார். யாரு? அடடே, முத்துசாமி சாரா? வாங்க சார். ஆமாமா, வீட்டுல யாரும் இல்லையா இளவரசி? இல்ல, ஒரு விசேஷத்துக்கு போயிருக்காங்க. இல்ல, சனிக்கிழமை எல்லாரும் வீட்டுல தான் இருப்பாங்களேன்னு பார்த்தேன். திடீர்னு தான் புறப்பட்டு போயிட்டாங்க. இவங்க இவங்க நான் சும்மா சாரு கூட வந்தேன். அப்படியா? அம்மா அப்பா யாரையாவது பார்க்கணுமா? ஆமாமா, உங்க அப்பாவை தான் பார்க்கணும். எப்ப வருவாங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஆ, அம்மா, நீங்க இருந்து பார்த்துட்டு வரீங்களா? நான் கிளம்பட்டுமா? இருங்க சார், காஃபி போட்டு கொண்டு வரேன், குடிச்சிட்டு போவீங்க. இல்லம்மா, அம்மாவுக்கு போட்டு கொடு, நான் வரேம்மா. ஏம்மா, தூங்கிட்டு இருந்தியா? ஆமா. பட்ட பகல்ல என்ன தூக்கம்? ஆ? இல்ல, ஒரு கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு இப்படி பட்ட பகல படுத்து தூங்கலாமா? ஏன் தூங்க கூடாது? ஏன் தூங்க கூடாதா? இப்படி பகல்ல தூங்குறவ கல்யாணம் ஆகி போனா போற இடம் உருப்படாது, தெரியுமா? நான் போற இடம் உருப்புறதும் உருப்படாம போறதும் பத்தி உங்களுக்கு என்ன கவலை? என்ன, நீ கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற? யாரு எவருன்னு கூட சொல்லாம ஏன் வீட்டுக்குள்ள வந்து உக்காந்துக்கிட்டு என்னையே அனாவசியமா கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? அடேங்க அப்பா, இவ்வளவு திமிரு பிடிச்சவளா இருக்கியே. உன்னை கட்டிக்கிட்டு எவன் கஷ்டப்பட போறானோ? எவனாவது பட்டுட்டு போறான், அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இங்கேயே தலைவலியில செத்துக்கிட்டு இருக்கேன், இந்த நேரத்துல வந்து வம்பு பண்ணிட்டு போறத பாரு. என்ன இது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை இன்னும் காணுமே. 3 மணிக்கே வரேன்னு சொன்னாங்க, மணி 6 ஆகுது. 3 மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம். சே, இந்த பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பொண்ணு வீடுனாலே ரொம்ப இளக்காரமா போச்சு. என்ன மனுஷங்க இவங்க, சொன்ன நேரத்துக்கு வர வேண்டாம். துரை சார். யாரு? முத்துசாமி சார், வாங்க வாங்க. என்ன சார் இது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை இன்னும் காணமே, நீங்க வேற இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க. நேரம் ஆயிடுச்சு, இந்தாங்க. என்னது? கடுதாசு மாப்பிள்ளை வீட்டுல கொடுத்தாங்க. என்ன சார் இது? அப்போ அவங்க
படிச்சு பாருங்க. என்ன எழுதி இருக்குதுல? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அவரோட அத்தை என் வீட்டுக்கு வந்திருந்தாங்களா. அப்போ என் பொண்ணு இளவரசி வந்தவங்களை மரியாதை இல்லாம பேசி அனுப்பிச்சிட்டா அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆமாங்க, எங்கிட்டயும் அதை தான் சொன்னாங்க. இளவரசி, என்னம்மா இது? நான் எப்போ மரியாதை இல்லாம பேசினேன்? யார் வந்தாங்க? அதாம்மா என் கூட வந்தாங்களே செந்தாமரன்னு, அதான் போன சனிக்கிழமைமா. ஓ, அவங்களா? அவங்க மாப்பிள்ளையோட அத்தைன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்லலன்னா என்னம்மா? வந்தவங்கள மரியாதை இல்லாம இப்படியா பேசுறது? அப்பா, அன்னைக்கு வந்தவங்க என்ன பேசினாங்க தெரியுமா? அவங்க என்ன பேசினா என்னம்மா? நீ இப்படி நடந்துகிட்டியே. ஐயோ அப்பா, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு விவரமா எல்லாத்தையும் சொல்றேன். அதுக்கப்புறம் என் மேல தப்பு இருந்தா சொல்லுங்க. அப்படியா? அதானே, நம்ம பொண்ணு அப்படியெல்லாம் நடந்துக்காதேன்னு நானும் அவங்க கிட்ட சொன்னேன். அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் கராரா சொல்லிட்டாங்க. அப்புறமா 2 வருஷம் இந்த ஹாஸ்டல்ல இருந்ததுனால இந்த மாதிரி பழகிட்டு வந்துருச்சோன்னு நினைச்சுக்கிட்டு நானும் பேசாம இருந்துட்டேன். முத்துசாமி, இப்ப என்ன செய்யலாம் அதை சொல்லுங்க. வாங்க, நம்ம மாப்பிள்ளை வீட்லயே போய் பேசிக்குவோம். யாரு? முத்துசாமி சாரா? நான் மட்டும் வரலீங்க, பொண்ணோட அப்பாவும் வந்திருக்காரு. அப்படியா? வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க வாங்க. பரவாயில்லையே, வாங்கன்னாவது கூப்பிடுறீங்களே. எங்களுக்கு மரியாதை தெரியும். வந்தவங்கள மரியாதை இல்லாம பேசுறது உங்க வீட்ல. ஓஹோ, நீங்க தான் அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்திருந்தீங்களோ? ஆமா, என்ன பொண்ணு வளர்த்திருக்கீங்க? ஏங்க, எங்க வளர்ப்புக்கு என்ன குறை? அதான் வந்து பார்த்தேனே. அம்மாடியோ, என்ன வாய் என்ன வாய். நீங்க பேசினதுக்கு பதில் பேசிட்டதுனால அவ வாயாடியா? பதிலா அது? கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை இல்லாம. இங்க பாருங்க, நீங்க யாரு எவருன்னே சொல்லாம போய் அவளை கண்டபடி கேள்வி கேட்டதுனாலதான் அவ அப்படி பேசியிருக்கா. கண்டபடி என்ன கேட்டாங்க? பொம்பளை புள்ள இப்படி பட்ட பகல்ல தூங்குனா போற இடம் உருப்படாதுன்னு. திடீர்னு யாரோ வந்து ஒரு பொண்ணை பார்த்து இப்படி சொன்னா கோபம் வரத்தானே செய்யும். அதுவும் அன்னைக்கு என் பொண்ணு உடம்பு சரியில்லாததுனால பகல்ல படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கா. உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு யாருக்கு தெரியும்? ஏங்க, தெரியாம எப்படிங்க நீங்க அந்த மாதிரி பேசலாம்? என்ன இருந்தாலும் ஒரு குடும்பத்து பொண்ணு இப்படி பகல்ல தூங்குறது. பாருங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இப்படி நடந்துட்டதுனால அவ குடும்பத்து பொண்ணு இல்லேன்னு ஆயிடுவாளா? இப்படியெல்லாம் நமக்குன்னு சில விஷயங்களை வச்சுக்கிட்டு மனுஷங்களை தரம் பிரிக்க ஆரம்பிச்சா நல்லவங்க தேர்றது ரொம்ப கஷ்டங்க. தப்பு உங்க பொண்ணு மேல இல்லைங்க, நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். நாங்க வந்து பொண்ணை பார்க்கறோம். இன்றும் நாம் நம்மில் சில வேண்டாத விஷயங்களை மதிப்பீடுகள் என்று வைத்துக்கொண்டு நம்மில் யாரேனும் அதிலிருந்து சற்றே முரண்பட்டு காணப்பட்டால் அவர்களை தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கிறோம். இறைவனின் பார்வையில் நம் செயல்கள் அடுத்தவர்களுக்கு தீங்கிழைக்காமல் பார்த்து கொண்டால் மற்றவர்கள் நம் மதிப்பீடுகளில் குறை கண்டாலும் இறைவனின் அருள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும்.